தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கத்தை கொண்டு வந்த விமானிக்கு நேர்ந்த கொடூரம். அமெரிக்க ஹோட்டலுக்குள் சிக்கிய இலங்கை பிக்குவின் லீலைகள். மரணத்தை நோக்கி நகர்கிறாரா சுரேஷ் சலே? ரகசிய சித்திரவதை முகாமிற்கு சீல் வைப்பு. கோட்டாபய சிறை செல்ல தயாராக வேண்டும். பிரபல பாடசாலையொன்றில் ஆசிரியரின் மோசமான செயல், மாணவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. திருமண மண்டபத்தில் மோதல், தங்கியிருந்த பெண் சடலமாக தீவிர விசாரணையில் போலீசார். அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ட்ரம்ப். 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்த கச்சா எண்ணெய் விலை. தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கத்தை கொண்டு வந்த விமானிக்கு நேர்ந்த கொடூரம். வெளிவரும் பல திடுக்கிடும் தகவல்கள். இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெரும் தொகை தங்கங்களை வடக்கிலிருந்து விமானம் மூலம் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராயபக்சவின் பணிப்புரையின் பேரில் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தங்கங்களை கொண்டு வந்த விமானி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், மேலும் விமானத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் தொடர்பில் இன்று வரை எவ்வித தகவலும் இல்லை எனவும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது தொடர்பில் வெளிவந்துள்ள காணொலியொன்றில், இறுதிப் போரின் போது வடக்கில் கைப்பற்றப்பட்ட கொள்கலங்களை பரிசோதித்த போது தங்கங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அந்த தகவல் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராயபக்சவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அன்றைய ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு இது தெரியாது. அதன் பின்னர் கோட்டாபயவிடமிருந்து உத்தரவு வருகிறது, ஜெனரலுக்கு சொல்ல வேண்டாம் என்று. அதனால் அதை மூடி மறைக்கிறார்கள். இவர்கள் இவற்றை உலகு வானூர்திகள் மூலமே கொண்டு வருகிறார்கள். ஒரே விமானி மூலமாகத்தான் கொண்டு வருகிறார்கள். இதன் இறுதி கொள்கலன்களை கொண்டு வரும்போது அங்கிருந்த துப்பாக்கிதாரிகள் இன்று வரை காணாமல் போயுள்ளனர். விமானி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இறந்துவிட்டார். அதற்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. ராயபக்ச கூட்டத்தினர் இவ்வாறே தங்களின் குற்றங்களை மூடிமறைத்து வைத்துள்ளனர். ஆனால் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தங்கம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் வாக்குமூலம் ஒன்றையும் பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் இந்த தங்க ஆபரணங்கள் இதுவரை காலம் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு சொந்தமான விசேட பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஹோட்டலுக்குள் சிக்கிய இலங்கை பிக்குவின் லீலைகள். விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள். அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட போலீஸ் சோதனையின் போது இலங்கை தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சோதனையின் போது பாலியல் சேவைகளை பெற முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 7 பேரில் இலங்கையை சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவரும் அடங்குவதாக போஸ்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் வசிக்கும் 32 வயதான மகாயாயே வினீத என்ற தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை ரீவர் ஹோட்டலில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. ஃபைஃபா உலக கோப்பை கால்பந்து தொடரை முன்னிட்டு மனித கடத்தல் மற்றும் தவறான தொழில் ஒழிப்புக்காக போஸ்டன் போலீசாரால் ஆபரேஷன் ரெட் ஹார்ட் என்ற விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாகவே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. வணிக ரீதியிலான பாலியல் தொழிலுக்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பயன்படுத்தும் விளம்பர வலையமைப்பை கண்டறிவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மகாயாயே வினீத தேரர் உட்பட கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களுக்கு எதிராக பணத்துக்கு பாலியல் சேவைகளை பெற்ற குற்றச்சாட்டில் போஸ்டன் மத்திய மாநகர நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தேரர் அமெரிக்காவின் டாஃப்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பௌத்த மத ஆலோசகராக பணியாற்றி வந்தவராகும். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் தனது பதவியிலிருந்தும் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மகாயாயே வினீத துறவி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் டாஃப்ட்ஸ் பல்கலைக்கழகத்தின் பௌத்த மத ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அங்கு அவர் பௌத்த தியான சங்கத்திற்கு வழிகாட்டுதல், தியான நிகழ்ச்சிகள் மற்றும் போதனைகளை நடத்தும் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இலங்கையில் பிறந்த அவர் தனது 10வது வயதில் துறவறம் பூண்டுள்ளார். அத்துடன் 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் புகழ்பெற்ற ஹார்வர்ட் டிவைனிட்டி பாடசாலையில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இவரும் இதுவரை நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படவில்லை என்பதுடன் இதற்கான வழக்கு விசாரணை எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரணத்தை நோக்கி நகர்கிறாரா சுரேஷ் சலே? நரகத்துக்கு திரும்ப விரும்பவில்லையாம். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே தனது உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தான் மீண்டும் தடுப்பு கூடத்துக்கு செல்ல விரும்பவில்லை என்றும், மரணமே தனக்கு பொருத்தமானது என்றும் சுரேஷ் சலே தனது சட்டத்தரணியிடம் தெரிவித்ததாகவும் சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் தடுப்பு காவலின் கீழ் உள்ள சுரேஷ் சலே தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் சுரேஷ் சலே அவருடைய தனிப்பட்ட சட்டத்தரணியை சந்தித்த போது மேற்கண்ட விடயங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது மனித உரிமைகள்
ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகள் குறித்து சலேவின் சட்டத்தரணி அவரிடம் தெளிவுபடுத்தியதாகவும் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் சட்டத்தரணியின் வேண்டுகோளை மறுத்த சுரேஷ் சலே தான் மீண்டும் தடுப்பு காவல் கூடத்துக்கு திரும்ப விரும்பவில்லை என்றும் அந்த இடம் ஒரு நரகம் போன்றது எனவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் தன்னோடு தனிப்பட்ட விரோதம் கொண்டிருப்பதாகவும் சுரேஷ் சலே இதன்போது தனது சட்டத்தரணியிடம் குறிப்பிட்டுள்ளதுடன் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருகோணமலை கடற்படை தளத்தின் ரகசிய சித்திரவதை முகாமிற்கு சீல் வைப்பு அம்பலமாகும் பகீர் தகவல்கள். திருகோணமலை கடற்படை முகாமிற்குள் கன்சைட் என்ற பெயரில் இயக்கி வந்த மிகவும் ரகசியமான நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 60 பேருக்கும் அதிகமான நபர்களை இங்கு தடுத்து வைத்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி கப்பம் பெற்றுக்கொண்டமை உள்ளிட்ட பல பாரிய குற்றங்களுடன் இந்த இடத்துக்கு தொடர்பு இருப்பதாக நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் புலனாய்வு பிரிவினரின் இந்த நடவடிக்கை அவ்விசாரணைகளின் தீர்க்கமானதொரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. இந்த ரகசிய சித்திரவதை முகாம் வளாகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக திருகோணமலை நீதவான் விஜயம் செய்ய உள்ளார். தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தவிர மேலும் பல நபர்கள் இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகளுடன் கூடிய தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. கேகாலியை சேர்ந்த சாந்த என்பவரின் வழக்கு பொல்கக வேல நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கொழும்பில் மேலும் 2 தமிழ் இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இப்பாகமுவ பிரதேசத்தை சேர்ந்த பிரதீப் என்பவரும் திருகோணமலையை சேர்ந்த 2 இளம்பெண்களும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும் நீதிமன்றங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில நபர்களும் அது சார்ந்த நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சில தரப்பினர் தற்போதைய நிலையில் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்குவதற்கு முன் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோட்டாபய சிறை செல்ல தயாராக வேண்டும் அரச தரப்பிலிருந்து வெளிவந்த அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்சவோ அல்லது சுரேஷ் சலேவோ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறை செல்ல தயாராக வேண்டும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அது சுரேஷ் சலே, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச அல்லது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாராக இருந்தாலும் சட்டம் பொதுவானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அனைத்தும் சட்டப்பூர்வமானவை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். மேலும் சுரேஷ் சலேவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையில் சலே மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுரேஷ் சலேவை ஒரு பகடையாக பயன்படுத்தவே முயற்சிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது வெறும் மதவாதம் அல்லது பயங்கரவாதத்தை கடந்து அரசியல் மற்றும் அதிகார தேவைகளுக்காக அரங்கேற்றப்பட்ட ஒன்று என தற்போது சமூகத்திலும் சட்டத்துறையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமான முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாடசாலையொன்றில் ஆசிரியரின் மோசமான செயல் மாணவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. குருநாகல் பாடசாலை மாணவர் ஒருவருக்கு தகாத ரீதியில் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆசிரியரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு குருநாகல் பிரதான நீதவான் ரந்திக லக்மால் ஜெயலத் நேற்று உத்தரவிட்டுள்ளார். குருநாகல் நகரில் உள்ள பிரதான பாடசாலையொன்றில் இசை ஆசிரியராக பணியாற்றி வரும் சந்தேக நபர் 56 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என தெரியவந்துள்ளது. அவர் பணியாற்றும் பாடசாலையில் தரம் 9 கல்வி பயிலும் மாணவர் ஒருவருக்கு தகாத ரீதியில் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரின் முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபரான ஆசிரியரை குருநாகல் தலைமையக போலீசாரின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபருக்கு எதிராக ஏற்கனவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளதாக போலீசாரினால் சுட்டி
சுட்டிக்காட்டப்பட்டது. சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் பிணை கோரிய போதிலும் முன்வைக்கப்பட்ட தகவல்களை பரிசீலித்த பிரதான நீதவான் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை திட்டவட்டமாக நிராகரித்ததுடன் அவரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். திருமண மண்டபத்தில் மோதல் கடமைக்கு சென்ற போலீசாரை தாக்கிய 7 பேர் கைது. கொட்டக்கலை நகரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நேற்று இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற திம்புள்ள பத்தனை போலீஸ் அதிகாரிகளை அந்த குழுவினர் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். மோதலை அமைதிப்படுத்த சென்ற பணியில் இருந்த 2 போலீஸ் அதிகாரிகளே 2 குழுக்களாலும் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு மேலும் திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிற போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு வந்தபோது அவர்களும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களை திம்புள்ள பத்தனை போலீஸ் அதிகாரிகள் பெரும் முயற்சிக்கு பின்னர் கைது செய்துள்ளனர். கடுமையாக மோதலில் ஈடுபட்ட 3 பேரும் தாக்கப்பட்ட 2 போலீஸ் அதிகாரிகளும் கொட்டக்கலை பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொட்டக்கலை நகரில் நடந்த மோதலை தொடர்ந்து அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் குறித்த மோதலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்புக்காகவும் தலவாக்கலை லிந்துலை மற்றும் நானுஓயா போலீஸ் நிலையங்களிலிருந்து கூடுதல் போலீஸ் குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் கொடூரம் விடுதியில் தங்கியிருந்த பெண் சடலமாக தீவிர விசாரணையில் போலீசார். நுவரெலியா நகரில் தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த பெண்ணொருவர் கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகிலிருந்து நேற்று மாலை காரொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் மூத்த சகோதரர் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்த அடிப்படையிலேயே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது காதலனுடன் நுவரெலியாவுக்கு அண்மையில் வருகை தந்து தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் திடீரென்று நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு குறித்த விடுதியிலிருந்து 10:30 மணியளவில் தங்கியிருந்த அறையிலிருந்து தூக்கிச் சென்று காரொன்றில் ஏற்றிச் செல்லும் செயல்களை விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு பெண்ணின் மூத்த சகோதரர் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நுவரெலியா போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வெலிகம பகுதியை சேர்ந்த BR ஷியாமா தர்ஷனி மற்றும் கண்ணுருவ பகுதியை சேர்ந்த அவரது காதலரான DMS திசாநாயக்க என்பவரும் நுவரெலியாவுக்கு கடந்த 3ஆம் தேதி முதல் குறித்த தனியார் விடுதியில் தங்கியிருந்துள்ளனர். அதன் பின்னர் அவர்களுக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதன் பின்னர் குறித்த பெண்ணை கொலை செய்து தங்கியிருந்த தனியார் விடுதியில் இருந்து மீட்டு காரில் ஏற்றிச் சென்று கண்டி தெல்தனிய பகுதியில் விட்டுச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். எனினும் குறித்த பெண்ணுடன் நுவரெலியாவில் உள்ள தனியார் விடுதிக்கு வருகை தந்த ஆண் சந்தேக நபர் இதுவரை கைது செய்யவில்லை எனவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர். மேலும் நுவரெலியா தடயவியல் போலீசாரின் உதவியுடன் குறித்த இருவரும் தங்கியிருந்த தனியார் விடுதியில் சம்பவ இடத்திலுள்ள தடயங்கள் சிசிடிவி காட்சிகள் சாட்சியங்களின் அடிப்படையில் விடுதி ஊழியர்களின் வாக்குமூலங்கள் பெற்று தொலைபேசி அழைப்பு தரவுகளை சேகரித்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ட்ரம்ப் மேற்கு ஆசியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் ஜனாதிபதி உடனான இரவு விருந்தின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரியொருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். G7 உச்சி மாநாட்டை தொடர்ந்து வெர்சாய் அரண்மனையில் மெக்ரோனுடன் இரவு உணவு அருந்திய போது ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதியில் கையெழுத்திட்டார் என்ற செய்தி குறித்து கேட்கப்பட்ட போது கையெழுத்திட்டத்தை உறுதிப்படுத்த முடியும் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயியும் உறுதிப்படுத்தினார். 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்த கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் முக்கிய கார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் என்றும் இது ஒரு பெரும் விநியோக அலையை ஏற்படுத்தும் என்றும் வர்த்தகர்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் கச்சா எண்ணெய் விலைகள் 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இந்த ஆண்டின் மிக நீண்ட தொடர் சரிவை சந்தித்ததை தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 4 நாட்களில் 15% சரிந்து ஒரு பேரலுக்கு $80 குறைவாக இருந்தது. இதற்கிடையில் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $77 என்ற அளவை நெருங்கியது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் நிலவும் இறுக்கத்தை தளர்த்தும் என கருதப்படுவதால் சமீபத்திய வாரங்களில் கச்சா எண்ணெய் விலைகள் கடுமையாக பின்வாங்கியுள்ளன. இந்த ஒப்பந்தம் நீடித்திருக்குமா என்பதையும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து மீண்டும் முழுவீச்சில் தொடங்க எவ்வளவு காலமாகும் என்பதையும் உற்பத்தியாளர்கள், கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தற்போது மதிப்பிட்டு வருகின்றனர்.
இந்த அம்சங்களில் வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தை தெஹ்ரான் உறுதி செய்ய வேண்டும் என்பதும் அமெரிக்கா கோர்முஸ் மீதான தனது முற்றுகையை நீக்க வேண்டும் என்பதும் அடங்கும். இந்த குறுகிய நீர்வழிப்பாதை பாரசீக வளைகுடாவை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கிறது. மேலும் அமைதி காலத்தில் இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 பங்கை கொண்டு சென்றது. மேலும் ஈரானிய கச்சா எண்ணெய், பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் மற்றும் அவற்றின் வழிப்பொருட்கள் மற்றும் வங்கி, காப்பீடு, போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய சேவைகளின் ஏற்றுமதிக்கும் வாஷிங்டன் விலக்கு அளிக்கும் உறுதிமொழியும் அதில் அடங்கும். கச்சா எண்ணெயின் சரிவு பொருட்களின் விலைகளை குறைக்க உதவியதோடு பணவீக்க அழுத்தங்களையும் நுகர்வோர் மீதான சுமையையும் குறைத்துள்ளது. அமெரிக்காவில் மே மாதத்தில் ஒரு கெலன் பெட்ரோலின் சராசரி விலை $4.56 தாண்டிய பிறகு தற்போது மீண்டும் $4 நோக்கி குறைந்துள்ளது. வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் முன்னேற்ற மேலாய்வு கூட்டம் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந. வேதநாயகன் அவர்களின் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இன்று புதன்கிழமை மாலை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடந்த கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் கல்வி அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டன. மேலும் கல்வி, விளையாட்டு மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களங்களின் ஊடாக பல்வேறு நிதி மூலங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றங்களும் விரிவாக மேலாய்வு செய்யப்பட்டன. அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள், அவற்றை முன்னெடுப்பதில் களத்தில் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளும் இதன்போது ஆளுநரால் வழங்கப்பட்டன. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்துடன் தொடர்புடைய பல்வேறு இடமாற்ற கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அவை தொடர்பில் தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்ட அவதானிப்புகள் மாகாண பொது சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. தமது நியமன பாடங்களை தவிர்த்து வேறு பாடங்களை கற்பித்து வந்த ஆசிரியர்களுக்கு அதனை மாற்றுவதற்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்கு அமைவாக கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்கள் குறித்தும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கூட்டத்தில் விளக்கமளிக்கப்பட்டது. வலயங்களுக்குள்ளான ஆசிரியர் ஆளுநை சீராக்க பணிகள் இன்னும் முழுமையடையவில்லை என சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அப்பணிகள் தற்போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் மிக விரைவில் அவை சீர் செய்யப்படும் எனவும் அதிகாரிகளால் உறுதியளிக்கப்பட்டது. இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு முந்தைய பாடசாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் இன்னும் புதிய பணியிடங்களில் கடமையை பொறுப்பேற்காத ஆசிரியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாகாண பிரதம செயலாளரால் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கான பாடசாலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வாறான விடயங்களில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு ஆளுநரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இணையவழி கல்வி செயற்பாடுகளில் கடந்த ஆண்டு காணப்பட்ட ஆர்வம் இம்முறை பாடசாலைகளிடம் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். எனவே வலய கல்வி பணிப்பாளர்கள் தத்தமது வலயங்களுக்கு உட்பட்ட தேவையான பாடசாலைகளுக்குரிய அறிவுறுத்தல்களை வழங்கி இத்திட்டத்தில் அவர்களை இணைய செய்யுமாறு அவர் பணிப்புரை விடுத்தார். இந்த முன்னேற்ற மேலாய்வு கூட்டத்தில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநர் செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், பிரதிப் பிரதம செயலாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர், விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர், பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர், மாகாண கட்டடங்கள் திணைக்கள பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட விளையாட்டு கலாசார உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். டிபிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்துருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.